தமிழ்நாட்டில் பேரிடர் ஏற்பட்ட போது மத்திய அரசு குறைவான நிதியை கொடுத்து ஏமாற்றியது போல் வயநாட்டையும் ஏமாற்றாமல் கூடுதல் நிதியை வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் பேட்டி அளித்த அவர் மத்திய அரசின் அழுத்தம் காரணமாகவே தமிழ்நாடு அரசு மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். மோடி அவர்களை பொறுத்தவரையில் நான் சாதாரண மனிதன் அல்ல, கடவுளின் அவதாரம் என்று சொல்லக்கூடியவர். ஏன் இந்த இயற்கை பேரிடர்கள் எல்லாம் வருவதற்கு முன்பே தடுக்க முடியாதா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். ஆகவே இவர்கள் வயநாட்டிலே இருக்கின்றவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் தர வேண்டும். எப்படி தமிழக மக்களை வெள்ளப்பெருக்கு காலத்தில் நெல்லையிலும் தூத்துக்குடியிலும் சென்னையிலும் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்காமல் அவர்கள் நிவாரணம் என்ற பெயரில் வெறும் 257 கோடி ரூபாயை கொடுத்து விட்டு ஏமாற்றி விட்டார்களோ அதுபோல் வயநாட்டில் செய்யக்கூடாது. மத்திய அரசாங்கம் நாங்கள் இன்னென்ன திட்டத்திற்கு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கட்டாயம் மின்சார கட்டணத்தை உயர்த்தியே ஆக வேண்டும் என்று அழுத்துதல் கொடுப்பதால் வற்புறுத்துகின்ற காரணத்தால் இந்த மின்சார உயர்வு என்று நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும். உயர்ந்த பிறகும் பார்த்தீர்கள் என்றால் பல மாநிலங்களில் இருக்கின்ற மின்சார அவருடைய யூனிட்டுக்கு இவ்வளவு விலை என்று சொல்வதை விட தமிழகத்தில் அது மிகவும் குறைவுதான். இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் அதனால் அவதைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு மாநில அரசு காரணம் அல்ல, மத்திய அரசினுடைய வற்புறுத்தல் தான் அது.